கெப்பாசிட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் இந்த கெப்பாசிட்டர் சிம்பிளாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கெப்பாசிட்டரில் டோட்டலாக 2 காம்பனண்ட் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று மெட்டல் பிளேட், இன்னொன்று இன்சுலேட்டிங் மெட்டீரியல், அதாவது டயலக்ட்ரிக்னு சொல்லுவோம். இந்த 2 மெட்டல் பிளேட்டை இந்த டயலக்ட்ரிக் மெட்டீரியல் வச்சு தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இந்த டயலக்ட்ரிக் மெட்டீரியலில் கரண்ட் கண்டக்ட் பண்ணாத மெட்டீரியலில் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக பேப்பர், கிளாஸ், செராமிக், பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பிளேட்ஸை கண்டக்டிங் மெட்டீரியல் வச்சு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக அலுமினியம், டேண்ட்லம், சில்வர் இந்த மாதிரி கண்டக்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளேட்டில் தான் நமக்கு ஒயர் கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை தான் நம்ம சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். இந்த டயலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து இந்த 2 கண்டக்டிங் பிளேட்டுக்கு நடுவில் இருக்கனால டிசி கரண்ட்டை இது ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் வழியாக அலோவ் பண்ணாது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கெப்பாசிட்டரோட ஒர்க்கிங் பார்க்குறப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து டிசைட் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு நிறைய வேணும்னா நம்ம லார்ஜ் கெப்பாசிட்டர் டிசைன் பண்ணணும். கெப்பாசிட்டன்ஸ் இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு கம்மியாக இருக்கும். அதுவே டிஸ்டன்ஸ் ஷார்ட்டாக இருந்ததுன்னா நிறைய கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா கெப்பாசிட்டன்ஸும் டிஸ்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணுற டயலக்ட்ரிக் மெட்டீரியலும் இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபைனலாக இந்த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் எப்சிலான் ஆர்ன்றது டயலக்ட்ரிக் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, அதாவது இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த வேல்யூ டயலக்ட்ரிக் மெட்டீரியலை பொறுத்து டிசைட் ஆகும். ஏன்றது ஏரியா ஆஃப் த பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டோட்டல் ஏரியாவை தான் மீன் பண்ணுது. டீன்றது இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை மீன் பண்ணுது. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏரியா அதிகமாக இருந்தால் தான் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அண்ட் இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்சிலான் ஆரோட வேல்யூவும் கெப்பாசிட்டன்ஸை டிசைட் பண்ணும். ஸோ பெர்மிட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 1. அதுவே கிளாஸ் எடுத்தோம்னா 7ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.